Hi students, உங்கள் CE sir plus 2 exercise 12.2 question number 6 construct the truth table for the following statements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெகேஷன் P அண்ட் நெகேஷன் Q. இந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாமே அண்டு ஆர் நெகேஷன்ஸ் அதில் எல்லாமே நம்ம டெஃபனிஷன் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை தெளிவாக படிச்சிங்கன்னா அந்த சம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே டேபிள் போடுறதுக்கு முன்னாடி, ட்ரூத் டேபிள் போடுறதுக்கு முன்னாடி இதில் நம்பர் ஆஃப் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 1 2 இங்கே P அண்ட் Q ரெண்டுமே சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே ஃபார்முலா என்ன, 2 பவர் n. 2 பவர் n அப்படின்னா n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே நமக்கு 2 இருக்குது, ஸோ 2 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4. இங்கே 4 அப்படிங்கிறது யார் அப்படின்னா ரோஸ். எத்தனை ரோ நம்ம டேபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்போவுமே நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது P Q அப்படின்னு தான் எடுக்கணும். ஸோ அந்த P அப்படிங்கிறத எப்பவுமே என்ன எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ட்ரூ அப்படின்னு எடுக்கணும். இங்கே ஃபால்ஸ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ ட்ரூ இங்கே ஃபால்ஸ். இங்கே என்ன பண்ணோம், Q எடுக்கும்போது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், அதேமாதிரி இங்கே ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். புரியுதா பாருங்க, PQ அப்படிங்கிறத நான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஸ்டினில் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டினில் என்ன இருக்குது, நெகேஷன் P இருக்குது, நெகேஷன் Q இருக்குது, தென் அந்த ரெண்டுக்கும் அண்டு போட்டிருக்காங்க. அப்போ நான் இங்கே என்ன எழுதணும், நெகேஷன் P அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து நெகேஷன் Q அப்படிங்கிறது எனக்கு வேணும். லாஸ்ட் ஒன் நெகேஷன் P அண்டு எழுதி நெகேஷன் Q வேணும். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத நான் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நெகேஷன் P, இந்த Pயோட நெகேஷன், அப்போ என்னாகும், இங்கே ஃபால்ஸ் வரும், இங்கேயுமே ஃபால்ஸ் வந்துடும், இது ட்ரூவாக மாறும், இது ட்ரூவாக மாறும். ஸோ இப்போ நெகேஷன் Q இங்கே ஃபால்ஸ் ஆகும், இது ட்ரூவாக வந்துடும், ட்ரூ, இது ஃபால்ஸ், இங்கே ட்ரூ. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு அண்டு யூஸ் பண்ணணும். அண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபால்ஸ் இருந்ததுன்னா ஃபால்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். எஃப்னு இருக்கு, அப்போ எஃப் ஆன்சர். FT அப்படின்னு வந்தது அப்படின்னா எஃப், TF வந்தாலும் எஃப் தான். ஸோ TT வந்தால் மட்டும் என்ன எழுதணும்னா T அப்படின்னு யூஸ் பண்ணணும். நமக்கு ஜென்ரலாக அண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்மால் மினிமம் தான் நமக்கு ஆன்சராக வரணும். ஸோ மினிமம்னா யாரு, ஃபால்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆன்சராக வரும். இப்போ அதே மாதிரி 6 ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் வரணும். மேக்ஸிமம்னா என்ன, நமக்கு ட்ரூ தான் மேக்ஸிமம். மினிமம் அப்படிங்கிறது எஃப். அப்போ என்ன ஆகும், இதில் மினிமம் ஆன்சராக வரணும், எஃப் தான் மினிமம். எஃப் வந்துட்டாலே எஃப் தான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ அதுதான் நமக்கு மினிமம். ஃபைனலாக எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் போட்டு முடிச்சுக்கோங்க. இதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நெகேஷன் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்கெட்டில் P அண்டு Qவோட நெகேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா தெளிவாக பாருங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்சைட் தி ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே இன்சைடில் இருக்கிறது யார், P Qவோட நெகேஷன். அப்போ நம்ம எப்படி எடுக்கணும், இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது 2 பவர் n 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ரோஸ். ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம், P எடுக்கணும், தென் Q வரணும். இப்போ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் பாருங்கள், P ஆல்ரெடி இங்கே இருக்குது, நெகேஷன் Q மட்டும் வரணும், நெகேஷன் Q. இப்போ நெகேஷன் Q வந்தாச்சு அப்படின்னா யார் எழுதணும், P அண்டு நெகேஷன் Q எழுதணும். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை நான் முடிச்சிட்டேன். இந்த ப்ராக்கெட்டை முடித்த பிறகு அவுட்டரை பார்க்கணும். இப்போ நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் Q, இதோட நெகேஷன் தான் ஆன்சர். இப்போ P எழுதும் போது எப்படி எழுதணும், ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். இங்கே ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ நெகேஷன் Q, இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ. ஸோ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ P அண்டு Q நெகேஷன் Q இந்த ரெண்டு தான் பார்க்கணும். ஸோ இதனுடைய வேல்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டா இருந்தால் மினிமம் வரணும், மினிமம்னா ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இருக்குது, ஸோ ஃபால்ஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ தான் இருக்குது, அப்போ ட்ரூ ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் ரெண்டுலேயுமே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் ஆன்சர். இங்கே ரெண்டுலேயும் ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ் ஆன்சர். ஸோ இதோட நெகேஷன் தான் அவங்க கேட்டிருக்க ஆன்சர். அப்போ ட்ரூவாக மாறும், ட்ரூ ஃபால்ஸாக மாறும், ஃபால்ஸ் ட்ரூவாக மாறிடும், இந்த ஃபால்ஸ் என்னவா மாறும், ட்ரூவாக மாறிடும். ஸோ இதை அப்படியே என்ன பண்ணிடுங்க, ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாக்ஸை ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி போடுங்க. நான் போர்டுங்கிறதுனால ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பாக்ஸ் வந்து என்ன பண்ணீங்க, பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிங்க ப்ராப்பராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், இங்கே PRQ தென் திரும்ப ஆர் கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நெகேஷன் Pன்னு கொடுத்துருக்காங்க.
இப்படி போட்டால் ஆர்னு அர்த்தம். ஆர் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் ட்ரூ அப்படின்னா ஆன்சர் வரும். ஸோ ஆர் போடுறீங்க அப்படின்னா ட்ரூ இருந்தால் ட்ரூ ஆன்சர் வரணும். இப்போ நெகேஷன் கியூன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1 2 3 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ரெண்டுமே கியூ தான், சேம் தான். ஸோ பி அண்ட் கியூ ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ 2 power n ஈக்குவல் டு 2 power 2 square ஈக்குவல் டு 4 rows. ஸோ நம்பர் ஆஃப் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் வந்து 2 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எப்பவுமே பி எழுதணும், அதுக்கப்புறம் கியூ எழுதணும். இங்கே ட்ரூ, இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், இங்கே ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ட்ரூ ஃபால்ஸ், இங்கே ட்ரூ ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியாச்சு, PQ ரெண்டையும் எழுதியாச்சு. இதுக்கு பிறகு ப்ராக்கெட்டை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா PRQ. ஸோ அவங்க PRQவை நம்ம எழுதிடலாம். தென் அதுக்கப்புறம் அவுட்டரில் வரணும். அவுட்டரில் வரதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நெகேஷன் இருக்கு. ஸோ நெகேஷன் Q அப்படிங்கிறத எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணணும், ஆர் ஸ்டேட்மெண்ட் போடணும். அப்போ PRQ ஆர் நெகேஷன் Q. ஸோ இதை நம்ம இந்த டாப் லைன் எழுதுறோம் பார்த்தீங்களா, இந்த லைனை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா சம் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அந்த லைனை மட்டும் திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் எடுங்க. இப்போ நான் இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணணும், ஆர் ஸ்டேட்மெண்ட் போடணும். ஆர் ஸ்டேட்மெண்ட் போட்டால் ட்ரூ இருந்தால் ட்ரூ தான் ஆன்சர், ட்ரூ. இங்கேயும் ட்ரூ இருக்கு, ட்ரூ. இங்கேயும் ட்ரூ இருக்கு, ட்ரூ. இதில் ஃபால்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஃபால்ஸ் ஆன்சர். இப்போ நெகேஷன் பண்ணிக்கிறது, இது ஃபால்ஸாக மாறும், இது ட்ரூவாக மாறிடும். இங்கே ஃபால்ஸ், இங்கே ட்ரூ. ஸோ லாஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த ரெண்டுக்கு என்ன பண்ணணும், ஆர் போடணும். இந்த ரெண்டுக்கு ஆர் போட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாரு, ட்ரூ. ட்ரூ இருந்தால் ட்ரூ ஆன்சர், ட்ரூ. இங்கேயுமே ட்ரூ இருக்கு, ட்ரூ தான் ஆன்சர். இங்கே ட்ரூ இருக்கு, ட்ரூ தான் ஆன்சர். இதுலேயும் ட்ரூ தான் இருக்கு, ட்ரூ தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் ஒன் எல்லாமே என்ன ஆகுது, ட்ரூ ட்ரூன்னு வருது. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுங்க, இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு இந்த சம்ம முடிச்சுக்கோங்க. இதில் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நெகேஷன் P கண்டிஷனல் Qன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் தென் ஸ்டேட்மெண்ட். இதை இஃப் தென் அப்படின்னு ரீட் பண்ணால் இல்லை கண்டிஷனல் அப்படின்னு சொல்லலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா என்ன பண்ணால் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ப்ராக்கெட்டையும் எழுதணும். அதுக்கு பிறகு என்ன பண்ணோம், இந்த ரெண்டுக்கும் நம்ம காமன் என்ன பண்ணோம், அண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இங்கே P, இங்கே Q, இங்கே R இருக்குது. 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 power n ஈக்குவல் டு 2 power 3 ஈக்குவல் டு என்ன 8 rows அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே P எழுதணும், இங்கே Q எழுதணும். ஸோ அதுக்கு பிறகு யாரெல்லாம் வேணும் நமக்கு, ப்ராக்கெட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் எழுதலாமா, P இருக்குது, Q இருக்குது, R அப்படிங்கிறதும் தேவைப்படுது. அதனால R அப்படிங்கிறத ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ R எடுத்த பிறகு நெகேஷன் P அப்படின்னு ஒருத்தர் வேணும். நெகேஷன் P எழுதியாச்சு. அப்புறம் நெகேஷன் Pயும் கண்டிஷனல் R அப்படின்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை முடிச்சிட்டேன். புரியுதா பாருங்க. செகண்ட் ப்ராக்கெட் என்ன, P பை கண்டிஷனல் Qன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ரெண்டுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா அண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நெகேஷன் P அண்ட் கண்டிஷனல் Rல அண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி B பை கண்டிஷனல் Q. ஸோ இந்த ரெண்டையும் எழுதணும். இதில் 8 rows இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, எழுதிட்டு பாக்ஸ் போட்டு எழுதுங்க, அப்புறம் ஈஸியாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் 4மே ட்ரூ எடுங்க, ட்ரூ 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 ட்ரூ. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 4மே என்ன பண்ணுங்க, ஃபால்ஸ் எடுங்க, ஃபால்ஸ். இப்போ இந்த இதை முடிச்ச உடனே பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு 8 rows இருக்கிறதுனால நம்ம பாக்ஸ் இல்லாமல் எழுதும் போது, பாக்ஸ் போடும் போது கொஞ்சம் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் ஸ்கேலை வச்சு ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுங்க, கிளியராக பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்ட பிறகு என்ன பண்ணுங்க, அதை ஃபில்அப் பண்ணுங்க. ரைட். இப்போ இதில் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 4ம் ட்ரூ எடுத்திருக்கோம், நெக்ஸ்ட் 4ம் ஃபால்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ட்ரூ, நெக்ஸ்ட் 2 ஃபால்ஸ், நெக்ஸ்ட் 2 ட்ரூ, அடுத்த 2 ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எடுக்கணும். ஆர் எடுக்கும்போது சிங்கிளாக எடுங்க. ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு வந்து.
ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ தான் சம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நெகேஷன் பி, அப்போ இது ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் நாளும் ஃபால்ஸ் இருக்கு, ட்ரூ இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகும், ஃபால்ஸாக வந்துடும். ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். இங்கே எல்லாமே ஃபால்ஸாக இருக்கிறதுனால ட்ரூ 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 ட்ரூ. இப்போ நெகேஷன் பி எழுதியாச்சு. நெகேஷன் பில இருந்து ஆருக்கு கண்டிஷனல் கொடுத்துருக்காங்க, இஃப் தென் ஸ்டேட்மெண்ட். இப்படி தான் பார்க்கணும். ஸோ இந்த பில இருந்து கியூ பார்க்குறோம். சரியா? இப்போ இஃப் தென் கண்டிஷனாக இருந்தால் என்ன, ட்ரூ டு ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ், ட்ரூ டு ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ், அதர்வைஸ் எல்லாமே ட்ரூ தான். இப்போ ட்ரூ டு ஃபால்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க ட்ரூ, இங்க ஃபால்ஸ் இருக்கா, இங்க ட்ரூ 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 இருக்கு, ட்ரூ தான் இருக்கு. ட்ரூ ஃபால்ஸ் இருக்குன்னா ஃபால்ஸ், ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இங்க ட்ரூ ட்ரூ இருக்கு, இங்க ட்ரூ ஃபால்ஸ் இருக்குனால ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். பில இருந்தா ஆருக்கு கண்டிஷனல் ஆகுது. ஸோ அவங்க இந்த நெகேஷன் பில இருந்தா பார்க்கணும், இப்படி பாத்துறாதீங்க. ஸோ நெகேஷன் பில இருந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரூ இருக்கா, ட்ரூ ட்ரூ தான் இருக்கு, ட்ரூ 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 ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் வந்தா ஃபால்ஸ், ரிமைனிங்லாம் ட்ரூ. அப்படியே எழுதிடலாம். ட்ரூ 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 ட்ரூ. ஆன்சர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், பிக்கும் கியூக்கும் பை கண்டிஷனல் கேட்டிருக்காங்க. இங்க பை கண்டிஷனலா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஒன்று போல இருந்தா ட்ரூ, ரெண்டுமே ஒன்று போல இருக்கும். ஒரு ட்ரூ டு ஃபால்ஸோ ஃபால்ஸ் டு ட்ரூ வந்தாலும் ரெண்டுமே யாருந்தா ஃபால்ஸ் தான். ஒன்று போல இருக்கா, ட்ரூ ட்ரூ சேமா இருக்கு, அப்ப ஆன்சர் ட்ரூ. இங்க சேமா இருக்கு, ஆன்சர் ட்ரூ. இது சேமா இல்ல, இதுவும் சேமா இல்ல, இதுலயும் வரல, இதுலயும் வரல. ஸோ இந்த ரெண்டுமே சேமா தான் இருக்கு, அப்ப லாஸ்ட் ரெண்டுமே என்னது ட்ரூ. ஸோ ரிமைனிங் அப்ப எல்லாமே என்ன, ஃபால்ஸ். ஃபுல்லா பண்ணிடலாம். ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். புரியுதா பாருங்க. இப்போ ஃபைனலா இதோட அண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட்னா என்ன, மினிமம். மினிமம்னா யாரு, ஃபால்ஸ். ஸோ இங்க ட்ரூ தான் இருக்கு, ஆன்சர் ட்ரூ. இங்கேயும் ட்ரூ தான் இருக்கு, ஆன்சர் ட்ரூ. இங்க ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸ். இதுலயும் ஃபால்ஸ் இருக்கு, ஃபால்ஸ். இங்கேயும் ஃபால்ஸ், இதுலயும் ஃபால்ஸ் வருது. ஸோ இது ட்ரூ, இங்கேயும் ஃபால்ஸ் இருக்கு. தேங்க்யூ.